என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மா உனக்கு ஒரு கட்டளையை விதித்திருக்கின்றேன். இன்று இந்த தாயானவள் என்னை நீ கண்டுவிட்டால் உடனடியாக தொட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நாளை விடியலில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். ஆடி 18 விடியல் என்றால் சாதாரணமாக விட்டுவிட முடியுமா? என் பிள்ளையே, நாளைய விடியலில் நீ தெய்வங்களை வணங்கி செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். நீ என்ன செய்தாலுமே அது உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைத்துவிடும். நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையை காண பலன் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு நாளைய விடியலில் சந்தோஷம் பெருகும். என் பிள்ளையே, நாளை உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை நான் சொல்கின்ற இவர் மூலமாக கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, இவர் மூலமாக போகின்ற உதவியை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதுவும் இங்கு எளிதாக கிடைப்பதில்லை. கிடைக்கின்ற ஒரு விஷயம் உனக்கானதாக இருக்கும் பொழுது அதை நீ சர்வ சாதாரணமாக நினைத்துவிட்டு விடாமல், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இங்கு கஷ்டப்படுகின்றவர்கள் ஏராளம். என் பிள்ளை, உனக்கு அப்படியல்ல. வாய்ப்புகள் எத்தனை தெய்வங்களால் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்பட போகின்றது. இத்தனை நாளும் கொடுத்து கொண்டும் இருக்கின்றது. நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம், நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வங்களை, உன் இல்லத்தில் இருந்து சென்ற உன்னுடைய முன்னோர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும்படி, சரியாக நடந்து கொள்ளும்படியும் பல விஷயங்கள் உன்னை முன்னால் நடத்தி கொண்டது. இதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடத்தான் செய்வார்கள். இவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றியை விட்டுவிட மாட்டார்கள். அந்த வரிசையில் என் பிள்ளை, எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது அல்லது மிகுந்த சோதனையை கொடுக்கின்றது என்பதனை பற்றியெல்லாம் நீ எண்ணி வருந்தி விடாதே. உனக்கு துணையாக இருக்கின்ற தெய்வங்களை ஒரு நொடி நினைத்துப்பார். நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்கள் உதவி செய்கின்றார்கள். அப்படியானால் நம் பக்கம் நிச்சயமாக எந்த தவறும் இல்லை. அதனால் நாம் செய்வதை துணிந்து செய்து பிற வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும். உன்னுடைய இந்த எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் இவர்களிடத்திலிருந்து பெற்று கொடுக்கும். என் பிள்ளையே, உனக்கு நடக்கப் போகின்ற உதவி என்பது அத்தனை சாதாரணமான உதவி அல்ல. யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடாத உதவி, யார் நினைத்தும் அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாத உதவி இன்று உனக்கு கிடைக்க காத்து கொண்டு இருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, நீ சற்று சிந்தித்து பார். ஒரு நொடி உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ யோசித்து பார். என்ன நடக்கின்றது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, யாரால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நாளைய மங்கள விடியலில் என்பது ஆடி 18 விடியலாக உனக்கு கிடைக்கும் பொழுது, அதுவும் ஆடி விடியலில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நடக்கின்ற இந்த நாள் மங்கள நாள், உன் அம்மாவிற்கு உகந்த நாள். பல சந்தோஷங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளைக்கு மனம் நிறைய சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கின்ற விடியலாகத்தான் இந்த விடியல் உன் கைகளில் கிடைக்கின்றது.
அப்படியானால் இந்த ஆடி 18 அன்று உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யாராக இருக்கும்? என் தங்கமே, சிவபெருமானின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்தாலும் சரி, உன் முன்னால் வந்து நின்றாலும் சரி, நெற்றி நிறைய விபூதி அணிந்திருந்தாலும் சரி, இந்த அடையாளத்தோடு யாரேனும் உன்னிடத்தில் வந்து ஏதேனும் வார்த்தைகள் பேசுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் சிவபெருமானின் அம்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் இந்த ரூபத்தில்தான் நல்ல நாளில் உன்னோடு பேச ஆசைப்பட்டிருக்கின்றார் என்பதனை உணர்ந்து கொண்டு அவர்களுக்குரிய மரியாதையை நீ கொடுக்க வேண்டும். என் பிள்ளை, எப்பொழுதுமே சில நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டென்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். அப்படித்தான் இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது. எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் இருந்துவிட்டால் போதும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை நன்மைகளுக்கு பின்னாலும் இந்த அம்மா நான் செய்திருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உனக்கு நான் சொல்கின்றேன் கேள். எப்பொழுதுமே அடுத்தவர்கள்தானே சூழ்ச்சிகளை செய்து உன்னை வீழ்த்துவார்கள். ஆனால் தெய்வம் சூழ்ச்சிகளை செய்து உன்னை வாழ வைத்திருக்கின்றது. அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. நான் செய்த சூழ்ச்சிகள் என்னவெல்லாம் என்று உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். நான் உனக்காக முறையிட்டு இருக்கின்றேன். உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்டிருக்கின்றேன். நீ யார் என்பதனை அவர்களுக்கு நான் உணர்த்த முயற்சி செய்கின்றேன். இதுவெல்லாம் எப்படி நடக்கின்றது என்று தெரியுமா? ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிய திதி வரும் பொழுது எல்லாம் அம்மா உன்னிடத்தில் எடுத்து சொல்கின்றேன் அல்லவா? இந்த தெய்வத்திற்கு இந்த நாள் வந்திருக்கின்றது, இதை செய்ய வேண்டும். இந்த தெய்வத்திற்கு இன்று நல்ல நாள் இருக்கின்றது, இதை செய்ய வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் சொல்ல சொல்ல நீ அவர்களுக்கு பிடித்ததை செய்ய அவர்களினுடைய மனதில் என் குழந்தை நீங்காத இடத்தை பெற்றுவிட்டாய். இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமல் தனக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவிற்கு மனமுடைந்து நிற்கின்ற இந்த பிள்ளைகளை தெய்வங்கள் கண்டு நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு எல்லா விஷயங்களை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். நான் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்க பல சூட்சமான விஷயங்களை செய்து அதை உன் கைகளில் வந்து ஒப்படைத்து இருக்கின்றேன் என் பிள்ளையே. எதற்காகவும் நீ வாழ்க்கையில் கலங்காமல் இரு. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் இந்த அம்மா உன்னோடு துணை நின்று உன்னை நன்றாக வழிநடத்தி செல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா காரணங்கள் இல்லாமல் எதுவும் சொல்லவில்லை என்று நினைக்கலாம். இன்று ஆடி 18 அன்று உன் அம்மாவிற்கு உகந்த நாள். என்னை நீ நம்பி வழிபட்டாயானால் உனக்கு தேவையானதை நான் நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவரவர்களுக்கு உரிய நாட்கள் வரும் பொழுது அவர்களின் சக்தி பல மடங்கு பெரியதாக இருக்கும். அந்த நாளில் அவர்கள் நினைத்து விட்டால் சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும். இந்த மாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் நடத்திவிட முடியும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டிரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக உள்ளேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.